ஸோ எப்போ முதல்ல உங்களுக்கு இந்த பித்தப்பையில பிரச்சனை இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க? பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பெயின் இருந்துச்சு. ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. அப்போ டாக்டர் கிட்ட போனோம். போகும்போது அப்போ டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது கேல் பிளாடரில் சின்ன ஸ்டோன் இருந்தது தெரிய வந்துச்சு. ஸோ டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் காட்டினதுக்கப்புறம் டாக்டர் எங்களை என்ன சொன்னாங்கன்னா, சின்னதாக இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு டேப்லெட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெயின் வந்துச்சு, அதுக்கப்புறம்னா வாங்க, அது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டேப்லெட் சாப்பிட்டதொன்னே அதுக்கப்புறமா பெயின் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே விட்டாச்சு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க டாக்டர பார்த்தீங்க. மாத்திரைலாம் சாப்பிட்டீங்க. ஸோ கொஞ்சம் தேவலாம இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ ரீசெண்டா உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கால் பிளாடர்ல என்ன பிரச்சனை வந்துச்சு ரீசெண்டா? எனக்கு இப்போ ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி பெயின் வர ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் பார்த்துட்டு அல்சர்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு ஒரு 10 டேஸ் டேப்லெட் சாப்பிட்டேன். டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமும் பெயின் குறைஞ்ச மாதிரி இல்லை. திரும்பவும் வேறு டாக்டரை போய் பார்த்தோம். பார்த்ததில் அவர் ஸ்கேன் பண்ணணும், இது கேல் பிளாடர் ஸ்டோன் பிரச்சனை மாதிரி இருக்குது, அதனால் ஸ்கேன் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணதில் அப்போவே ஸ்லட்ஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு 15 டேஸ் டேப்லெட் சாப்பிட்டுட்டு வாங்க, பார்க்கலாம் பெயின் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் 15 டேஸ் டேப்லெட் சாப்பிட்டேன். டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமும் பெயின் குறைஞ்ச மாதிரி இல்லை, இன்னும் அதிகமாக தான் இருந்துச்சு. அந்த பெயின் அப்படியே தான் இருந்துச்சு. திரும்பவும் போன டாக்டர்கிட்ட அப்போ திரும்பவும் 1 மந்த் டேப்லெட் கொடுத்து, சரி திரும்ப சாப்பிட்டு பாருங்கள், இது வேறு டேப்லெட் மாற்றிருக்கேன், இது சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி ஆகலை, பெயின் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ எகைன் டாக்டர்கிட்ட போகும்போது அல்சர் இருந்ததால் அல்சரோட புண்ணு வயிற்றில் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்க்கலான்னு என்ட்ரோஸ்கோப்பி பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கேன் இந்த ரிப்போர்ட் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 8/8/2020 ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஜிபி ஸ்லட்ஜ் அப்படின்னு. ஸ்லட்ஜுனா அந்த பித்த பையில் ஒரு ஒரு அழுக்கு மாதிரி. ஸ்லட்ஜுன்றது ஒரு அழுக்கு. அந்த அழுக்கு மாதிரி அது உள்ளே இருக்குது. அதை நீங்கள் மெடிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அந்த ஸ்லட்ஜை எடுக்க முடியாது. இப்போது கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் ஈஸியாக வெளியே எடுத்துடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, எதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் பித்தப்பையில் ஸ்டோனோ இல்லை ஸ்லட்ஜோ இல்லை அழுக்கோ எது வந்தாலும் அதை வெளியே எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் அக்கா சொன்ன மாதிரி எண்டோஸ்கோப்பி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்றது இப்போ நமக்கு அக்கா சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் அப்படி சொன்னதுக்கப்புறம் பிரதரை கூப்பிட்டு இருந்தோம் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக. ஸோ 11th அக்டோபர் அன்னைக்கு வந்தாங்க. ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவரை விசுவாசித்தோம். அதுக்கப்புறம் கம்யூனியன் எடுத்தோம். அடுத்த நாள் என்ட்ரோஸ்கோப்பி ஸ்கேன் பண்ணணும், அல்சர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணுன்னு நாங்கள் விசுவாசித்து கம்யூனியன் எடுத்து ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் நான் என்ட்ரோஸ்கோப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஸோ இது கர்த்தருக்கே மகிமை. ஏன்னா அவரை விசுவாசித்து நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் போனதால் ஆண்டவர் என்னோட இதில் பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். 11ஆம் தேதி அக்கா சொன்ன மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இயேசுவின் நாமத்தில் நான் அவங்க சுகமாகணும்னு ஜெபம் பண்ணேன். அப்புறம் நாங்கள் கம்யூனியன் எடுத்தோம். குடும்பமாக உட்காந்து தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் நிதானித்து எடுத்தோம். ஏன்னா பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துன்னு தன்னுடைய சரீரத்தை தன் சீசர்களுக்கு கொடுக்குறாரு. மத்தேயு 26:26 நீங்கள் படிக்கலாம். இது அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. ஏன் அதை பிட்டு கொடுத்தாரு என்றால், இது என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை நம்ம புசிக்கணும்? ஏன்னா யோவான் 6 போட்டிருக்கு, அவர் சரீரத்தை புசிக்கிறவனும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறோம் மெய்யாகவே பிழைத்திருப்பான். அவன் இடத்துல சாவு வராது, வியாதி வராது அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு அவர் போதித்தார். ஸோ அதே போல் தான் நான் அன்றைக்கி என்ன பண்ணேன், அவங்களுக்கு கம்யூனியன் கொடுத்தேன். அக்காவோட பிள்ளைங்க, அவங்க முழு குடும்பத்துக்கும் நாங்கள் கம்யூனியன் எடுத்தோம், ஒன்றா இருக்கோம். அவரோட சரீரம் அக்காவோட சுகத்திற்காக பிற்கப்பட்டது என்பதை நிதானித்து அதை டிசைன் பண்ணி எடுத்தோம். அவரோட ரத்தம் அவங்களோட எல்லா பாவத்திற்கும் சிந்தப்பட்டிருக்கு, எல்லா பாவத்திலேருந்து அவங்கள ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு அதை நிதானித்து எடுத்தோம். அந்த சரீரத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை அவங்கள சுகமாக்கியிருக்கு. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எந்த மனுஷனுடைய பலத்தினாலையும் எந்த மனுஷனுடைய வல்லமைனாலும் இது நடக்கலைங்க. இது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நடந்த ஒரு சுகம். ஏன்னா எல்லா டாக்டர்ஸுமே அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மருந்து சாப்பிட்டும் சரியாகலை, இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட சரீரம் எனக்காக உடைக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்றது விசுவாசித்து அதை எடுத்தாங்களோ அன்றைக்கி அவங்க சுகமாயிடுச்சு. ஸோ
ஸோ நான் போய் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த நாள் வந்து 11 அக்டோபர் 2020. 12 அக்டோபர் அவங்க போய் எண்டோஸ்கோப்பி எடுக்கிறாங்க. ஏன்னா ஏன் எண்டோஸ்கோப்பி எடுத்தாங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாமா, வயிற்றில் ஏதாவது புண்ணு இருக்கலாமா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்னு எண்டோஸ்கோப்பி எடுத்தால் அந்த ரிப்போர்ட் என் கையில் இருக்குது. அந்த எண்டோஸ்கோப்பியில் எவ்ரிதிங் வாஸ் நார்மல், எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து அவங்க வந்து திரும்ப அந்த பித்தப்பையை போய் அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ண போது என்ன நடந்துச்சுன்றது நம்ம அக்காட்ட கேட்போம். எண்டோஸ்கோப்பி எடுத்துகிட்டு திரும்ப அந்த ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகும்போது நார்மலாக இருக்குது, பயப்பட வேண்டாம், அல்சரில் எந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பெயின் இருந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து கேல்பிளாடர் திரும்ப நம்ம வந்து இது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தோம், அப்போ ஸ்லட்ஜ் இருந்தது. ஸோ இப்போ திரும்ப வந்து அந்த கேல்பிளாடரில் திரும்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு திரும்ப பிரச்சனை இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தோம் டாக்டர். ஸோ அப்போவும் வந்து நான் ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு அவரையே நினச்சிக்கிட்டு நான் ஸ்கேன் பண்ணும்போதும் சரி, அவர் மேலே விசுவாசத்தை வச்சுட்டு தான் போய் ஸ்கேன் பண்ணேன். ஆண்டவர் இதில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே நார்மலாக இருக்கணும்னு. ஆண்டவர் அதே போல் ஒவ்வொரு டைமும் நான் போய் ஸ்கேன் பண்ணும்போது ஆண்டவர் என் கூட இருக்கணும், நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் வரும்போது நார்மலாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போவேன் எப்போவுமே. அதே மாதிரி நான் போய் திரும்பவும் இது ஸ்கேன் பண்ணும்போது ஸ்லட்ஜி இருந்தது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் திரும்பவும் போய் நான் ஸ்கேன் பண்ணும்போது அது ஸ்லட்ஜே இல்லை, நார்மலாக இருக்குது. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டோன் இருந்துச்சு, அந்த ஸ்டோனும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் தேவன் மேலே வச்ச விசுவாசம்தான். தேவனை எப்போ நம்ம பற்றிக்கொள்கிறோமோ அப்போ அவர் கண்டிப்பாக கைவிடவே மாட்டார். எல்லாத்துக்கும் சுகம் கொடுப்பார் கண்டிப்பாக. அக்கா உங்கள் சாட்சியை கேட்கும் பொழுது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களை செஞ்சுருக்கிறாரு. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அக்கா சொன்னதில் என்ன பார்த்தீங்கன்னா, தேவன் என்னோட இருக்கிறார். இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு நானும் சொல்கிறேன், தேவன் உங்களோட இருக்கிறாருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான வியாதியாக இருந்தாலும் சரி, டாக்டர் எவ்வளோ மோசமான ரிப்போர்ட்டு கொடுத்தாலும் சரி, உலகமே இருண்டு போயிருந்தாலும் சரி, தேவன் உங்களோட இருக்கிறார். நம்ம தேவன் வந்து நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. அவர் நம்மளை கைவிடாத தேவன். அவர் ஏன் சிலுவையில் போய் மரித்தார்? ஏசாயா 53:4 போட்டிருக்கு, மெய்யாகவே நிச்சயமாகவே உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய துக்கத்தையும் அவர் சுமந்தார். ஸோ வியாதி வந்து உங்களை பாடுபடுத்துதா? வியாதினால நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்களா? ஒரே போராட்டமாக இருக்கா வீட்டில்? இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுடைய வியாதியை இயேசு கிறிஸ்து சுமந்துட்டார், அவர் எடுத்துட்டார். அன்றைக்கி அக்கா அதை தான் விசுவாசித்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையை எடுத்துட்டார், அவர் சிலுவையில் சுமந்துட்டார். அவருடைய சமாதானம், அவருடைய சுகம் என் மேலே வந்துருச்சு, அவர் என்னோட தான் இருக்கிறார், அவர் நிச்சயமாக என்னை சுகமாக்குவார் அப்படின்னு விசுவாசித்தாங்க. ரொம்ப ஒன்றும் பெருசாக அவங்க இது செய்யல பாருங்களேன். விசுவாசன்றது ரொம்ப ஈஸி. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. நியூஸ் வந்து தப்பாக ரைட்டெல்லாம் நம்ம வந்து யார்கிட்ட போய் கேட்குறது இல்லை, அந்த நியூஸ் ரீடர் கால் பண்ணுறதும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அதே நம்புகிறோம். அதே போல் தாங்க இயேசு உங்களோட இருக்கிறான்னு நீங்கள் நம்புங்க. வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். என்னோட இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் கூட இருக்கிறார். எப்பொழுதும் அவர்கிட்ட ஒரு பதில் இருக்குது, ஒரு விடுதலை இருக்குது. ஏன்னா நீங்கள் சுகமாக இருக்கிறத அவர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறாருங்க. ஏன்னா நீங்கள் சுகமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பல லட்சியங்கள் இருக்கும், பல நோக்கங்கள் உங்களுக்கு இருக்கும், பல தரிசனம் உங்களுக்கு இருக்கும். நான் இப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் நான் முன்னேறி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் நிறைவேறணும்னா நீங்கள் நல்லா சுகமாக இருக்கணும். உங்களோட உடல் வந்து எப்படி இருக்கணும், நல்லா வலிமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஆசைகள் கனவுகளை நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியும். ஸோ ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சகல வியாதியும் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். நிச்சயமாக என்னுடைய நம்பரை வந்து நீங்கள் கீழே பார்க்கலாம். என் நம்பர் வந்து கீழே அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட கால் பண்ணி என்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். இல்லை உங்களை என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் கால் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் வந்து இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சுமந்து வர ஒரு மெசஞ்சர் தான். என்கிட்ட எந்த வல்லமையும் கிடையாதுங்க. ஆனால் நான் சேவிக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட சகல வல்லமையும் இருக்குங்க. அவரை விசுவாசிங்க. எப்படி அக்கா வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசி விடுதலை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்களுடைய சுகத்தையும் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க.